அதான் இந்த தென் மாவட்டம், வடதமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு என்றெல்லாம் பிரித்து பார்க்காமல் தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு நிலத்தில் வாழ்கின்றவர்கள். இவர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக இப்போது கூட விவசாய பெருமக்கள் ஒரு கோரிக்கை மனு அளித்தார்கள். ஏற்கனவே என்னை சந்தித்து அளித்திருக்க, இதற்காக நான் கவன ஈர்ப்புகளை தந்திருக்கிறேன். அவருடைய பேருந்து நிலைய மாற்றத்திலிருந்து, ஷிப்காட் வருவதை தடுக்க வேண்டும் என்பதிலிருந்து, மருத்துவமனை தனியார் மக்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருப்பதிலிருந்து இதையெல்லாம் நான் கவன ஈர்ப்பாக தந்து சட்டமன்றத்தில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறேன். அதேமாதிரி டங்ஸ்டனுக்கு முதலில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி அதை இஷ்யூ ஆக்கி முதலமைச்சரை அப்படி ஒரு தீர்க்கமான அறிவிப்பு வெளியீடு செய்வதற்கு முதல் காரணம் நான் தான். ஆனால் அந்த விவசாயிகளோடு இன்னைக்கு போய் பல தலைவர்களை பார்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. என்னை சந்திக்கவே இல்லை. அதெல்லாம் நான் கவலைப்படலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களும், உலகம் முழுவதும் வாழ்கின்ற 5 கோடி மக்களும், 12 கோடி மக்களும் என் அண்ணன் தம்பி, என் தொப்புள் குடி உறவுகளாக, என் தமிழ் குடிகளின் பிள்ளைகளாக, என் உறவுகளாகத்தான் பார்க்கிறேன். அதனால்தான் அவர்களுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை என்று என் கவனத்திற்கு வந்தாலும் அதற்காக தமிழக சட்டமன்றத்தில் முதல் குரல் எனது குரலாகத்தான் இருக்கிறது. முதல் போராட்டமும் எனது போராட்டமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் பார்க்கணும். உதாரணத்துக்கு அண்ணாமலை இப்போ டங்ஸ்டனுக்கு அந்த ஒன்றிய அமைச்சரை கூட்டு வந்தார் மதுரைக்கு. ஆனால் என்எல்சிக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீராணை ஏரி வரையிலும் என்எல்சி நிலங்களை பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை கையகப்படுத்துகின்ற ஒரு திட்டம் இருக்கு என்று என்எல்சி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அங்கே நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கேட்டு போராடுறாங்க. என்எல்சி எங்களுக்கு வேண்டான்றாங்க. ஆனால் அண்ணாமலை எட்டி பார்க்கல. பரந்தூரில் இன்றைக்கு 25 கிராம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலா. இதுவரையிலும் அண்ணாமலைக்கள் அங்கே எட்டி பார்க்கல. சில மாநில கட்சிகளும் எட்டி பார்க்கல. ஆக இதைத்தான் நீங்கள் சுட்டிக்காட்ட வருகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதனால் தேசியம் பேசுகிற அண்ணாமலைகள் அவர்கள் பகுதிக்கென்றோ அல்லது அவர்கள் அரசியல் செய்வதற்கென்றோ சில இடங்களுக்கு மட்டும் செல்வது, அந்த பிரச்சனைகளை மட்டும் ஒன்றிய அரசுக்கு எடுத்து சொல்லி, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த திட்டத்தை அண்ணாமலையே சென்று போராடி தடுத்து நிறுத்தினார். இது தேசியம் பேசுகின்றவர்கள், நாம் இந்தியா நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் நாம் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், எல்லாரும் என்னுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய, அரசியல் பேசக்கூடிய, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏன் இப்படி பாரபட்சம் பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் சேலம் மாநகரத்திற்கு வருகின்ற போது அவரிடத்தில் நேரடியாக கேள்வி எழுப்பி இதற்கான ஒரு பதிலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன்.